நம்ம ஊரு பிள்ளைங்க நடிக்கிட்டோம். நாலுல இருந்து வரமாட்டான். நறுமை செல்வங்களே, நான் பெத்த மக்கா. ஐயோ, நான் தான் பெண்ணாக அவதரிக்கின்ற உலகத்திலே நான் பெற்ற துன்பமெல்லாம் போதாது. என் கர்ப்பத்திலே நீ செய்வதற்காக மக்களாக பிறக்க வேண்டும் என்று அருமை செல்வங்களே ராஜா. 12 வருடமா இந்த பாரு மழையில்லாம மக்களா நாட்டிலே தீராத பஞ்சமல்லவா நேர்ந்திருக்கிறது. இந்த காஞ்சி மாநகரிலே தீராத துன்பமல்லவா நமக்கு நேர்ந்திருக்கிறது. தங்கமே, ஆண்டு 12 ஆண்டு மழை இல்லாத காரணத்தினாலே பூமியெல்லாம் எடுத்து போய்விட்டது. ஆடு மாடுகள் எல்லாம் இறந்தே போனது. ஆளடி தோற்ற பஞ்சம், ஆழாக்கு உருண்ட பஞ்சம், அரசனை தோற்ற பஞ்சம். பஞ்சமோ பஞ்சம் அல்லவா காசிமா நகருக்கு தலைவிரி. என் தங்கமே ராஜா, அம்மா, இப்போது நாமெல்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நம் காசிமா நகரிலே வாழ்ந்தவர் எல்லாம் அவரவரிடம் தேடி போய்விட்டார்கள். நான் எங்க போவேன்? என் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு எங்கே போவேன்? அம்மா, சீரெல்லாம் கொடுத்து, எத்தனை சீதனங்களை கொடுத்து, 7 வண்டி சீதனத்தை கொடுத்து எனக்கு திருமணத்தை முடித்தார் என்னுடைய அண்ணன், உங்களுடைய தாய் மாமன். அத்தனை சீதனமும் நாட்டு மக்களுக்கென்றே உதவினார் உன்னுடைய தந்தை. நம் குழந்தைகளுக்கு வேண்டும் என்று எதையுமே அவர் கொண்டு சேர்க்கவில்லை. என் அருமை செல்வங்களே ராஜா, நம்முடைய பஞ்சம் தீர வேண்டும் என்று இப்போது எங்கே புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் தெரியுமா? நான் பிறந்த கோட்டை எங்கம்மா? பிறந்த மாளிகை மதுராமருக்கு என் தாய் வீட்டுக்கு உங்களை அழைத்து செல்லுகின்றேன். நான் உங்களை பெற்ற பெருமை என்ன, உங்களை வளர்த்த அருமை என்ன, என் கண்ணே மடிய பொண்ணே பூவே என் தங்கங்களே ராஜா. உங்களை எப்படி எல்லாம் நான் வளர்த்தேன் தெரியுமா? ஒரே நான் சுமந்து என்ன மூச்சடைக்கு பெற்றெடுத்தேன். பல 100 தவம் இருந்து உங்களை பக்குவமா இன்றெடுத்தேன். அம்மமாரிலையும் இந்த மத்தோடலையும்
நீங்க உறங்குவதற்கு நான் எத்தனை அறுபாடு பட்டேன் என் தங்கவே. புத்தி பொத்தி என்ன வேலை தெரியாது, புத்தி பொத்தி என்ன வேலை தெரியாது. நீரான்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன். ஒத்தக்கல்ல மூங்கிட்டியதா அழகில வச்சியம்மா, ஒத்தக்கல்ல மூங்கிட்டியதா அழகில வச்சியம்மா.
பெண்ணுக்கு குறை என்று வந்து விட்டால் அந்த குறைகளை அவ யாருக்கு சொல்ல முடியும்? குறைகளை அவ யாருக்கு சொல்லிக் கொள்ள முடியும்? ஆத்தா அப்ப இருந்தா தாய் தகப்பன்கிட்ட அவ குறைய கொட்டி அழுவான். நான் தலை வாடி கொடுத்துட்டேன், பெத்த அப்புறம் வாடி கொடுத்துட்டேன். யாருக்கு சொல்லுவேன்? அம்மா என் கூட பிறந்தே என் பொறுப்பு, என் கூட பிறந்த என் பொறுப்பு இருக்கிற அம்மா. ஏன்னு தம்பிய தேடி போனேன். என் தாய் வீட்டுக்கு சென்று என் பிள்ளைங்க பசி பசி அம்மா பசி, என் பிள்ளைங்கெல்லாம் பசின்னு துடிக்குது. எதிர்வார்த்தை உரையால் பெண்ணிற்கு அழகு, எதிர்வார்த்தை உரையால் பெண்ணிற்கு அழகு. நான் என் கணவன் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசுற நாள் கிடையாது. என் புரிச்ச வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன். அம்மா அப்பேற்பட்டவள் இன்று என் கணவனை அழைத்து நான் முறையோடு சொல்லி என் தாய் வீட்டுக்கு நான் போறேன். அம்மா என் அண்ணன் தம்பி கிட்ட என் குறைய சொல்ல போறேன். ராஜா அது வந்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய தம்பி. எங்க போகிறாய்? குழந்தைகள் 7 வரை மறைத்துக் கொண்டு நான் எங்கு சென்று கொண்டிருக்கின்றேன் தெரியுமா? நான் பிறந்த கோட்டை மதுராபுரிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அக்கா நம்முடைய குழந்தைகளை எல்லாம் பார்த்தீங்களா? தனசேகரன் குணசேகரன் ஞானசேகரன் கோடி சுந்தரி அமுதவள்ளி வீரமணனான என் குழந்தைகளை பாருங்கள். ஒளிவாய் என்று என்னை வழி அனுப்புங்க. தடை ஏதும் சொல்லாமல் தாய் வீட்டுக்கு போறவளை என்னை போ என்று சொல்லுங்க. போகக்கூடாது. எத்தனை உரைத்தாலும் கூட என்னால் போகாமல் இருக்க முடியாது. போக வேண்டாம், என் பேச்சை கேள். வாராதனை வா என்று வருந்தி அழைத்தாலும் வராது, வந்து சூழ்ந்த வினையை போ என்று சொன்னாலும் அது போகாது. கோட்டையிலே பிறந்தாலும் ஆண்டவன் போட்ட புள்ளியை மாற்ற முடியாது. விதி என்பது ஒரு மனிதனை தொட்டு விட்டதே என்றால் அது பின்னே செல்வதுதான் மனித தர்மமாகும். நம்முடைய பிள்ளைகளை பார்த்தாயா? போக வேண்டாம் நல்ல தந்தா. அனைத்திற்கு மேலாக தெய்வம் இருக்கின்றது. காசி விஸ்வநாதர் இருக்கின்றார். அந்த ஆண்டவரை நம்புகிறேன். நம்பினார் கெடுவதில்லை 4 வரை தீர்ப்பு. எப்படி நம்பினார் கெடுவதில்லை 4 வரை தீர்ப்பு? அந்த தெய்வத்தை நம்புகின்றேனா? அந்த தெய்வம் எனக்கு துணையாக வரும். அத்தா மனதில் கலக்க வேண்டாம், மனதில் கலக்க வேண்டாம். மன்னவா அத்தா
என்னோடனே பிறந்து என்னோடனே வளர்ந்த என்னோடனே பிறந்த என்னோடனே வளர்ந்த எனக்கொரு அண்ணன் மகன் நானே நான் தாழ்வாரே மாதிரியே ஆரம்பத்தில் என்னை பானை வந்தது, இப்போது விறகு வருகின்றது. ஐயா ஆகாத சகனம் அல்லவா எனக்கு ஒவ்வொன்று நேர்த்துக் கொண்டிருக்கிறது தாயே. அம்மா, நான் தாய் வீட்டுக்கு புறப்படுகின்ற போது விறகு சுமையும் என்னை பானை மீது தெரிகின்றது. என் மக்களை இணைத்துக் கொண்டு போக போதா இப்படி ஒரு சோதனை. நான் பெற்ற என் செல்வங்களே ராஜா, ஐயோ விதியாலே விளங்கும் புவி மேலே உன்னுடைய அண்ணன் தான் உன் கூட பிறந்தவன், உன்னுடைய அண்ணியிடம் கூட பிறந்தவளா? அதுக்காக போக வேண்டான்ற உங்கள் வார்த்தை இது நாள் வரைக்கும் கடுகளும் நான் வீர்த்து நடப்பதே கிடையாதத்தான், நீ நடப்பதே நான் கிடையாது. அதான் பிள்ளை பசி கொண்டாதது. குழந்தைகள் எல்லாம் துடிக்கின்ற துடிப்பை பாருங்கள். பெற்ற பெருமை என்ன, இவர்களை வளர்த்த அருமை என்ன, என் பற்றவையை பற்றி துடிக்கின்றது. இதை பெற்ற பத்தி அறிவு பசி எடுத்து துடித்து அழுதாலும் பெற்ற பிள்ளைகள் பார்க்க சகிக்க முடியாத ஒரு மனம் தானே. என்னுடைய மகனை காப்பாற்றுறேன், என்னுடைய மகனை காப்பாற்றம்மா. பிறகு வெற்றியாகிலும் மக்களை காப்பாற்றுகின்றேன். போகாதே, வாழ்ந்து கெட்டவளை தாய் வீட்டுக்கு போய் நிற்காதே. உங்க அண்ணன் உன் கூட பிறந்தாரு, உங்க அண்ணியம்மா பிறந்தாங்கன்னு கேட்குறீங்க. அத்தை இப்படியே விட்டு விட்டா நம் குழந்தைகளை ஒருவரை கூட கண்ணிலே உயிரோடு பார்க்கவே முடியாது. எப்படிங்க நான் போறேன். அம்மா நான் போறேன். உன்னுடைய அண்ணி உனக்கு மரியாதை கொடுத்தால் போய் தங்கிட்டு வா. அப்படி மரியாதை இல்லை என்றால் என்னுடைய முகத்திலேயே முடித்தானே. வா வா வா. போய் வா என்று சொல்லக்கூடிய என்னுடைய நாயகர் போ என்று உரைக்கின்றார். நான் எதை நினைத்து அழுவேன், என் செல்வங்களை நினைத்து அழுவேனா? கேட்கின்ற போதெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் வள்ளல் பரம்பரையை சேர்ந்த என்னுடைய அண்ணன் 7 வண்டி சேதனங்களை தங்கத்தையும் வைரத்தையும் வாரி கொடுத்தாரு. அதை நினைத்து அழுவேன். அம்மா பசிக்குதே, அம்மா பசிக்குதே, அம்மா பசிக்குதுமா, பசிக்குதே, அம்மா பசிக்குதே.
பசி எடுத்து நாங்க குடித்து அழுகின்றோம் தாயே, உயிர் போகுது. பெற்ற என் செல்வங்களே, என் தங்கங்களே, உங்க பத்தி நான் எப்படி ஆத்த வேண்டாம்? பசித்த மக்களா அருமை சீமான்களே, உங்களை வளர்த்தேன். தங்கமே ராஜா, நீங்க துறக்க நடந்து வாடா, நீங்க துறக்க நடந்து வாடா, நீங்க சுருக்க நடந்து வாடாமா, சூரப்பழம் பறிச்சிட்டாரி, நீங்க கடுக்கவே நடந்து வாடா. ஒரு பிள்ளை இல்லை என்று இருக்கிறானே, பிள்ளை இல்லையே என்று இருக்கின்ற தாய்மார்கள் கர்ப்பத்தில் நீங்கள் குழந்தைகளாக அவதரித்திருக்க கூடாதா? எனக்கு ஏண்டா வந்து பிறந்தீங்க? இது பாவை கர்ப்பத்தில் நீங்க கடை